தீபக் சகரை சிஎஸ்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆல் கேஸ்டிலாம் வந்து மும்பை கிட்ட ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ரிட்டன்ஷன்ஸ் தான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ் லீவ் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. எஸ், ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா ட்ரேட் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கு. ஆமா. சோ ட்ரேட் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் ஓப்பனா தான் இருக்கும். அதாவது டிசம்பர் 9 வரைக்கும், டிசம்பர் 8 வரைக்கும் ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிடும். டெம்பரரியா திரும்ப ஆக்ஷன் முடிஞ்சு, மினி ஆக்ஷன் முடிஞ்சு 1 வீக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ட்ரேட் விண்டோ ஓப்பனா தான் இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் நடந்தது கிடையாது. ரிட்டன்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதான் ஃபைனல், ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதான் ஃபைனலா இருந்திருக்கு இது வரைக்கும். அதனால அந்த ரூல் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த ரூல் ஆக்டிவா இருக்கு. இதை வச்சு எக்கச்சக்க ரூமர் போயிட்டு இருக்கு. நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி தீபக் சகர் ஒரு இருக்கு. அதை தாண்டி வந்து நமன் திர் அவரையும் வந்து சிஎஸ்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. 5.5 crores வந்து கேஷ் டீல் கேட்டிருக்காங்கன்னு அது ஒரு ரூமர்ஸ் அந்த சைடுல போயிட்டு இருக்கு. இல்லாத ஒரு விஷயம். அதுதான் இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி வந்து இன்னொரு ரூமர், இது பிஃபோர் தி ஆக்ஷன், இது அகைன் ரூமர்னு ஏன் சொல்றேன்னா இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, சரிங்களா? ஸ்டாய்னிஸும் பத்திரானாவும் ட்ரேட் பண்றதுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் கேட்டிருக்காங்க பத்திரானாவை. ஆனா சிஎஸ்கே வந்து எங்களால பத்திரானாவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால ஸ்டாய்னிஸ் வந்து சிஎஸ்கேக்கு வரலன்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் நான் படிச்சேன். பட் சிஎஸ்கே பத்திரானாவை ரிலீஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா மேபி பஞ்சாபுக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு ஆங்கிள் யோசிச்சாலும், ஒருவேளை பத்திரானாவை வந்து பஞ்சாபுக்கு கொடுத்து பத்திரானா ஸ்ட்ராங் ஆயிருவாங்க, அதனால வந்து வேணான்ற மாதிரி யோசிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா ட்ரேட் விண்டோ பொறுத்தவரையில 2 விஷயம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்னு, ஒரு பிளேயர் நம்மளுக்கு வேணுமா வேணாமான்னு பார்ப்பாங்க. இன்னொரு பிளேயர் ஒருவேளை இது ஆப்போனன்ட்டுக்கு கொடுத்தா அவன் ஸ்ட்ராங் ஆயிருவானா அப்படின்னு பார்ப்பாங்க. சோ வந்து உனக்கு வேணும் பத்திரானா வேணும், நீ ஆக்ஷன் சண்டை போட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ்ல கூட விட்டுருக்கலாம்.